ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் குக்கீஸ் ஹைதராபாதி கஜூர். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஜூர் செய்யறதுக்காக நான் 1 டம்ளர் பச்சரிசி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துருக்கேன். எடுத்து அது 3 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் மாவு அரைச்சி சலிச்சு எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் மாவு வரும். இது கூடவே 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 ஏலக்காய். சோம்பும் ஏலக்காயும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு ஏலக்காவும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் நம்ம எடுத்திருந்த 1.5 டம்ளர் வெல்லமும் நம்ம எடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கட்டியாக இருக்க எல்லா வெல்லத்தையும் கரைச்சிக்கோங்க. வெள்ளைப்பாகோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக வந்ததுன்னா நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு கூட நான் எடுத்திருந்த கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த ரவையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கலாம். வெல்லமில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அது அப்படியே இந்த வடிகட்டிலே நின்றுடும். பாருங்க, வெள்ளைப்பாகு நல்லா க்ளீனாக ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. வெள்ளைப்பாகுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். வெள்ளைப்பாகு ஆறுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு குக்கீஸ் சூப்பராக வரும். இதில் நம்ம எந்த சுகரும் ஆட் பண்ணல. ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இது 2 ஹவர்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கசகசா எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவை கசகசாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு போட்டு இது தேய்ச்சிடலாம். கொஞ்சம் தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம்.
நான் ஆயில் ஏற்கனவே சூடாக வச்சுருந்தேன். இதில் நம்ம குக்கீஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க. நம்ம டெலிஷியஸான குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டெலிஷியஸான ஸ்வீட் குக்கீஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ராயல் குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.